டெய்லி ஈவினிங் டைமில் ரூமில் இருக்க கிளாஸ் வழியாக உட்காந்து சும்மா அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இவ்வளோ நாளாக தான் அங்கனக்குள்ள அந்த பாக்ஸ் இருக்குது. இவ்வளோ நாளாக எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. இன்றைக்கி ஒரு வேனில் வந்து அதில் இருக்க துணிமணி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா, நமக்கு வேண்டாங்கிறதெல்லாம் அதில் டொனேஷன் பண்ணலாமா. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. சரி இன்றைக்கி நம்மளும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு என்கிட்ட கொஞ்சம் நைட் ட்ரெஸ்ஸு சுடிதார்லாம் போடாமல் பில்லு கூட பிரிக்காமல் முன்னாடி இருந்து வாங்கினது அப்படியே இருந்துச்சு. சரி நம்மளும் கொண்டு போய் அதை போடுவோம், யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு கொண்டு போய் போட்டுட்டு ஆஃப்டர்நூனே ஃப்ரைட் ரைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டின்னருக்கு சேர்த்தே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நைட்டுக்கு மத்தி மீன் மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு நாளைக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனே கார்டன்லேருந்து டேட்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நல்லா காத்தோட்டமாக போட்டு வைக்க சொன்னாங்களா, சரின்னு ஒரு பாலித்தீன் கவர்லாம் இது பண்ணி அதில் கொட்டி வச்சிட்டோம், நாளைக்கு போகையில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணன் வேறு வந்திருந்தாங்க. 24 ஹவர்ஸ் முன்னாடியே லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணலாமா, சரி நிறைய லக்கேஜ் இருக்கும், இன்றைக்கே கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்ட்டு எல்லாத்தையும் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. ஆனால் ஃபேமிலியோடு போனால் தான் அங்கே செக்இன் பண்ண முடியுமா. நாங்களாம் வீட்டில் இருந்துட்டு இவர் மட்டும் போனாரா, ஃபேமிலியை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. திருப்பி லக்கேஜெலாம் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. சரி நாளைக்கு போகையிலே கொண்டு போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி அதை வீட்டிலே கொண்டு வந்து வச்சாச்சு.